നിങ്ങളുടെ അനുഭവത്തിൽ നിന്ന് നിങ്ങളുടെ ഇപ്പം ഇത്രയും മെഡിറ്റേഷൻ ചെയ്തു, നിങ്ങളുടെ അനുഭവം എന്താണ്, നിങ്ങളുടെ മനസ്സിന്റെ അവസ്ഥ എന്താണ്, ഇതൊക്കെ പറയാം. நம்முடைய ஜெபம் பண்ணும்போது என்ன பெனிஃபிட், என்ன ஃபீலிங் எல்லாம் சொல்லுங்க. சாமி மனசு கொஞ்சம் அமைதியா இருந்துச்சுங்க சாமி. சரி. அப்புறம் ஒரு இதுவும் வரலைங்க சாமி. இன்னும் கொஞ்சம் ஒரு மணி நேரம் உட்காந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க சாமி. அது இன்னும் நீங்க தொடர்ந்து உட்காரலாம். மணி 7:30 ஆச்சு. ஆமாங்க சாமி. ஒரு மணி நேரம் உட்கார்ந்தா ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். அதான் அதுதான் அந்த சல்குரு சுவாமிகள், அவங்க ஞானானந்த சுவாமிகள், இவங்க எல்லாம் சொன்னது 1 மணிக்கூர் அப்படியே இருந்து அந்த மெடிடேஷன்ல இருக்கலாம் அவங்க சொல்றாங்க. ஞானேஸ்வர் மகராஜ் அவர் வந்துட்டு நாத பரம்பரையில வந்த பெரிய மகா யோகி. அவங்க கிரியா யோகி எல்லாம் தான் அவங்க. அவங்க இப்போ பாண்டுரங்க தரிசனம் கிடைச்ச பிறகு அவரே சொல்லுவாரு, நான் வந்து இத்தனை அஷ்டாங்க யோகம் எல்லாம் பண்ணிட்டும் எனக்கு மன அமைதி கிடைக்கல. அதே டைம்ல பாண்டுரங்கான்னு நினைச்ச உடனே நான் அந்த சமாதிக்கும் மன அமைதிக்கு நான் போறேன், அவங்களே சொல்லியிருக்காரு. இதுதான் அது. ஏன்னு சொன்னா நமக்கு மனதுக்குள்ள வந்துகிட்டு ஏதோ ஒரு பாவனையில உள்ள ஏற்றிட்டு எத்தனையோ ஜென்மாந்திரங்களாக நம்ம பாவனைகளை உள்ள ஏற்றி அந்த பாவனை உங்களுக்கு விலகணுமா இருந்தா ரொம்ப கஷ்டம். அதுக்குதான் சங்கராச்சாரியர் அத்வைதத்தை உருவாக்கினார். அத்வைதத்தை உருவாக்கின பிறகு என்னாச்சு, மீண்டும் வந்துகிட்டு அவர் வந்து துவைதவாதத்துக்கு மாறாரு. அப்படிதான் கோவில் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணார். அப்ப என்ன அதுக்குள்ள மீனிங் என்னன்னா, அத்வைதம் யாருக்கு சேர்ந்தது? அந்த நமக்கு வந்துட்டு ஞான யோகம் சேர்ந்தது. அந்த ஞான யோகம்னா பிரெயின் எக்ஸ்பான்ஷனான ஒரு ஆத்மாக்களுக்கெல்லாம் சேர்ந்தது. அதே டைம்ல இப்போ எல்கேஜில இருந்து வரவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா நாத பிரம்மத்தை பற்றியும் அதே மாதிரி உள்ள விஷயங்களை பற்றி சொல்லி கொடுத்தாலும் அவன் தலையில ஏறாது. இப்ப அவங்களுக்கு பஜகோவிந்தம் பாடினாதான் ஏற. அதனாலதான் அவர் பஜகோவிந்தமே பாடினார். கோவிந்தம் பஜம் மூடவதே. அப்போ அத்தனைக்கு நம்மளோட மனம் என்னாச்சுன்னா பற்றில கிடக்கு. பற்று என்ன பற்று? லௌகிய பற்று தான் சொல்லல, அது நேச்சுரல். நம்ம மத பற்றில கிடக்கு. அதாவது இப்போ அது உதாரணம், நம்ம ராமலிங்க அடிகள் எதனால ஆத்மீகத்துல ஃபெயிலியர் ஆனாரு? ஆத்மீகம் அவரு அட்டைன் பண்ண, ஏன்னா அவருக்கு கூட வந்தவங்களுக்கு எல்லாம் அவங்க யாருமே அடையல. ஏன் ஃபெயிலியர் ஆனாரு? அது ஃபெயிலியர் ஆக காரணமே அவரு சொல்லி அல்பெருஞ்சோதி ஆண்டவன் சொன்னாலும் அவங்க தலையில ஏற. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏதாவது விக்கிரகத்தை தான் பிடிப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய மனம் வந்துகிட்டு சாஃப்ட் ஆகிறதுக்கு கஷ்டம். ராமலிங்கத்துக்கு சாஃப்ட் ஆகும். ஏன்னா வந்துட்டு அதே உபாசனை உபதேசம் வந்துட்டு எனக்கு சாஃப்ட் ஆகுமான்னு கேட்டா இல்லை. ஏன் நம்மளுடைய ஹிருதயம் அந்த லெவலுக்கு இருக்கு. அது காரணம் என்னன்னு சொன்னா, இறைவனுக்கு 3 நிலை இருக்கு. அது என்னெல்லாம் சொல்ல முடியுமா? இறைவனுடைய நிலை 3 நிலை என்னெல்லாம் சொல்ல முடியுமா? இறைவனுடைய 3 நிலைகள் என்னன்னு சொல்லி சொல்லுங்க. திருமந்திரத்துல சொல்லியிருக்காரு இறைவனுக்கு 3 நிலை. அது என்ன நிலை? அதுதான் கொஸ்டின். மலையாளிகளுக்கும் கேட்க. ஈஸ்வரന് 3 അവസ്ഥകളുണ്ട്. ഏതൊക്കെ അവസ്ഥ? അതിൽ തന്നെ നമ്മുടെ കുറച്ച് நிறைய കാര്യങ്ങൾ നമ്മൾ സംസാരിക്കാൻ പോകും. இறைவனுக்கு 3 நிலை. அது என்னெல்லாம்? 3 அவஸ்தையில இறைவன் இருக்கிறான். அந்த நிலையை சொல்லுங்க. அதான் கொஸ்டின். இறைவனுடைய நிலையே 3 நிலை. அந்த 3 நிலை என்ன? யாருக்காவது சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. சாமி ரூபம், அரூபம், ரூபாரூபமா சாமி? கரெக்ட். ரூபம், அரூபம், ரூபாரூபம், அரூபம். இந்த அரூபமான அப்ப 3ஆ டிவைட் பண்ணி தான் பிரம்ம இருக்கு. பிரம்மത്തിന്റെ അവസ്ഥ 3 അവസ്ഥയാണ്. അത് ഒന്ന് അരൂപാവസ്ഥ, അത് കഴിഞ്ഞ് രൂപാരൂപാവസ്ഥ, അത് കഴിഞ്ഞ് വന്നിട്ട് രൂപാവസ്ഥ. രൂപാവസ്ഥയിൽ വരുമ്പോഴാണ് സ്വയംഭുക്കൾ എന്ന് പറയും ഇവരെ. ഇപ്പൊ ഭഗവാൻ കൃഷ്ണനെ നമ്മുടെ ദൈവമായിട്ട് വണങ്ങാൻ കാരണം അതാണ് ചോദ്യം. കൃഷ്ണനെയും രാമനെയും മീതി ആരെയും നമ്മൾ കൂടുതൽ ദൈവമായിട്ട് വണങ്ങിയിട്ടില്ല. രാമൻ, കൃഷ്ണൻ ഇവരെല്ലാം ദൈവമായിട്ട് വണങ്ങാൻ കാരണം ആർക്കെങ്കിലും വല്ല ഇതുണ്ടെങ്കിൽ പറയാം.
സ്വാമി അവര് ജനിച്ചപ്പോഴേ ഭഗവാനായിട്ട് ജനിച്ച് വന്നവരല്ലേ? ഭഗവാനെ അങ്ങനെ പറഞ്ഞിട്ട് കാര്യമില്ല. അതിന്റെ തെളിവ് വരണം. തെളിവ് സഹിതം നിങ്ങൾ പറയുമ്പോൾ തന്നെ അതിന് ഒരു സുഖമായിരിക്കും. സ്വാമി അതായത് കൃഷ്ണൻ അല്ലേ സംഹാരം ചെയ്യാനുള്ള കഴിവുണ്ടായിരുന്നു. അതൊന്നും തെളിവൊന്നുമല്ല. അത് എല്ലാവർക്കും ഉണ്ടല്ലോ. നമുക്ക് ഇവിടെ ഒരു നക്സലൈറ്റ് ഭൂമിയിൽ ജനിച്ചാലും അവനും ഇതൊക്കെ ഉണ്ടാവും. പിന്നെ അതുപോലെ ഒരു തീവ്രവാദി ഭൂമിയിൽ ജനിച്ചാലും അവനും അതൊക്കെ ഉണ്ട്. അതല്ല ഭഗവാൻ ഭൂമിയിൽ ജനിക്കുന്ന സമയം അതിൻ്റെതായ സിംബലിക്കുണ്ട്, സിംബോളിക്കലുണ്ട്. ആ സിംബൽസിനാണ് അവിടെ ബ്രഹ്മസ്ഥാനത്തിന് പറയുന്നത്. അദ്ദേഹം അവതാരം എന്ന് പറയാൻ കാരണം വിശ്വരൂപ ദർശനം കൊടുത്തോണ്ടാണോ സ്വാമി? അതെ, അത് തന്നെ കാരണം. അതായത് ഇവിടെ ദേവകിക്ക് കൃഷ്ണൻ വന്നിട്ട് വിശ്വരൂപ ദർശനം കൊടുത്തതിന് ശേഷമാണ് അവരുടെ വയറ്റിലേക്ക് വരുന്നത്. അതുകൊണ്ടാണ് ഇവര് സ്വയംഭുക്കൾ എന്ന് പറയുന്നത്. അതേ സംഭവം തന്നെ രാമാവതാരത്തിൽ. കൗശല്യയുടെ മുമ്പ് ഭഗവാൻ വിഷ്ണു പ്രത്യക്ഷമാകും. പ്രത്യക്ഷമായിട്ട് പറഞ്ഞു ഞാൻ രാമാവതാരം എടുക്കാൻ പോകുന്നു. അപ്പൊ രാമാവതാരത്തില് കൗശല്യ ആരായിരുന്നു എന്നൊക്കെ എല്ലാ ഡീറ്റെയിൽസും അദ്ദേഹം അവിടെ കൊടുക്കുന്നുണ്ട്. ദശരഥൻ ആരാണ്, കൗശല്യ ആരാണ് എന്നുള്ളത്. സ്വയംഭുക്കൾ. അപ്പൊ ഈ സ്വയംഭുക്കളായി വന്ന ആത്മാക്കൾ അവർക്ക് ജനനമില്ല, മരണമില്ല, ഒന്നുമില്ല. അവര് രൂപമാറ്റങ്ങളാണ് ഉണ്ടാകുന്നത്. അപ്പൊ ഈശ്വരന്റെ മൂന്നാമത്തെ സ്റ്റേജ്, അതായത് രൂപാരൂപ അവസ്ഥ എങ്ങനെ വരും? അതാണ് അടുത്ത ചോദ്യം. രൂപാരൂപ അവസ്ഥ. രൂപാരൂപ അവസ്ഥ എങ്ങനെയാണ്? மணிமொழி அம்மா சொல்லுங்க, ரூபா அவஸ்தை என்ன? தெரியலைங்க சாமி. அதாவது நம்ம சிவபெருமானுடைய 63 திருவிளையாடலும் ரூபா அவஸ்தை தான். பக்தனுக்கு வேண்டி அப்பம் பிரத்யட்சமாகி அதுக்குள்ள பலங்களை செய்துட்டு அப்பிரத்யட்சம் ஆயிடுவார். அதாவது பகவான் விஷ்ணு பாவத்துல எடுத்தாலும் சரி, சைவ பாவத்துல எடுத்தாலும் சரி, சாக்தேய பாவத்துல எடுத்தாலும் சரி, எந்த பாவத்துல இருந்தாலும் இறைவன் வந்து வித்தின் செகண்ட்ல பூமியில அவதாரம் பண்ணிட்டு அந்த செகண்ட்ல எல்லாமே காரியத்தை முடித்து போயிடுவார். அதான் ரூபா அவஸ்தை. அரூப அவஸ்தை வந்துட்டு நிச்சலம். அதுக்கு வந்துட்டு எந்த பாவம் கிடையாது. ஏன்னா அந்த வார்னிங் கொடுக்கறது அரூபத்துல இருந்து தான் கொடுப்பாங்க. அந்த அரூப அவஸ்தையில இருக்க பிரம்மன் தான் இந்த 2 வார்னிங்கும் கொடுக்குது. அதனாலதான் பகவான் சகுணனான்னு கேட்டா சகுணன் தான், நிர்குணனான்னு கேட்டா நிர்குணன் தான், சகுணத்துக்கும் நிர்குணத்துக்கும் அப்பாற்பட்டவனான்னு கேட்டா அப்பாற்பட்டவன் தான். அதாவது 3 பாயிண்ட். அதாவது பக்தனுக்கு வேண்டி பகவான் தர்சனம் கொடுக்கிறது, பிரத்யட்சமாக்குது, அவதாரம் எடுக்கும். அதாவது கூட்டு பிரார்த்தனை எதுக்காக வச்சாங்க அன்னைக்கு? ஒரு சல்சங்கம், கூட்டு பிரார்த்தனை எதுக்காக வச்சாங்க? அடுத்த கேள்வி, எப்படி வந்து கூட்டு பிரார்த்தனை எப்படி வந்து? മലയാളികൾക്കും പറയാം, നിങ്ങളുടെ വായ വെച്ച് ഉണ്ടായിരിക്കണ്ട. ഞാൻ വന്നിട്ട് മണിമണി അമ്മക്ക് തമിഴിൽ മനസ്സിലാക്കാൻ വേണ്ടി കുറച്ച് പറഞ്ഞതാണ്. இந்த கூட்டு பிரார்த்தனை எப்படி வந்து? கூட்டு பிரார்த்தனை தான் சல்சங்கம்னு சொன்னது. இந்த கூட்டு பிரார்த்தனை எப்படி வந்து? ஏல இருந்து உருவாச்சு? அதுதான் கொஸ்டின். கூட்டு பிரார்த்தனை எப்படி வந்து? தெரியாது. சொல்லுங்க. ஆமா சரி, அதுக்கு பதிலா இந்த கோவில்கள் எப்படி எதுக்காக அமைச்சாங்க? அதுவும் தெரியாது. அதாவது இறைவனை உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சேர்த்து நம்ம கூட்டமாக இருந்து பிரார்த்தனை பண்ணும்போது அந்த இறை சக்தி வந்துட்டு 2வது பாவமோ 3வது பாவமோ எடுக்கும்.
அதுக்கு உதாரணம் கம்சன். கம்சன் வந்துகிட்டு யாதவ குலத்துல ரொம்ப மோசமாக செய்துட்டு இருந்தார். அப்போ அவங்க வந்துட்டு கூட்டு பிரார்த்தனை பண்றாங்க. கூட்டு பிரார்த்தனை எப்படி? பகவானே தெய்வமே நீ பிரத்யட்சம் வந்து கம்சனை வதைக்கணுமேன்னு தியானம் பண்றாங்க. அப்ப அந்த கம்சனுடைய துஷ்ட சக்தியினால, அதாவது நம்ம நாட்டுல ஏதாவது ஒரு துஷ்ட சக்தி வரும்போது அந்த துஷ்ட சக்தியை அழிக்கிறதுக்கு வேண்டியதுதான் கூட்டு பிரார்த்தனையை உருவாரு. இது நம்ம எல்லாம் புரியுங்க. அப்ப இந்த சல்சங்கத்தினோட ரியாலிட்டி என்னன்னு சொன்னா, 100 பேர் இறைவனை நினைக்கும் போது இறைவன் அந்த இடத்துல கண்டிப்பா உண்டு, கண்டிப்பா வருவாரு. நம்ம தான் இத்தனை பேர் இருந்து நம்ம ஆன்லைன்ல நம்ம பிராக்டிஸ் பண்ண 66 பேர் உண்டு. 66 பேருக்கையும் பதில் ஒரு பதில் தான். நம்ம எல்லாருக்கும் அந்த சக்தி நமக்குள்ள வந்துச்சு. அதான் கூட்டு பிரார்த்தனையுடைய எஃபெக்ட், சல்சங்கத்தினுடைய எஃபெக்ட்.